வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுபான்ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய நல்லியக்கோடன் என்ற ஒரு கடையேழு வள்ளலாக இருக்கக்கூடிய நல்லியக்கோடன் அந்த மன்னனினுடைய நாட்டினுடைய இயற்கை வளம் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, சேர நாட்டை காட்டிலும் செல்வம் நிறைந்தது, பாண்டிய நாட்டை காட்டிலும் பல வகை வளங்கள் கொழிப்பது, சோழ நாட்டை காட்டிலும் செழிப்புடையது, அவன் ஆளுகைக்குட்பட்ட நகரங்கள் செல்வத்திலே சிறந்து நிற்பவை, அந்நகரங்களிலே வாழ்வோரும் விருந்தினரை விரும்பி போற்றுவார்கள். இந்த நல்லியக்கோடன் என்ற ஒரு கடையேழு வள்ளல்களில் அந்த பரிசில் பெற்ற பாணன் ஒருவன் பாலை நிலத்தின் வழியே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது எதிரிலே ஒரு குடும்பம் வறுமையில் வாடி மர நிழலில் அமர்ந்திருக்கிறது. பரிசு பெற்று வந்த பாணன் பரிசு தேடி வந்த பாணனை நெருங்கினான். அவனும் தன்னை போல் வறுமையின்றி வாழ வேண்டும் என்று எண்ணினான். அவனுக்கு நல்லியக்கோடனுடைய நட்பண்புகளை எல்லாம் சொல்லி ஆற்றுப்படுத்தினான். இந்த சேர நாட்டினுடைய சிறப்பாக கொழுமீன் குறைய ஒதுங்கி பள்ளிதழ் கழுநீர் மேய்ந்த கயவாய் எருமை பைங்கரி நிமிர்ந்த பழவின் நீழல் மஞ்சள் மெல்லிலை மயிர்ப்புறம் தைவர விளையா இளங்கள் நார மெல்குபு பெயரா குளவிப்பள்ளி பாயல் கொள்ளும். அதாவது ஒரு எருமையானது கொளுத்த மீன்கள் காலடியிலே பட்டு நசுங்கும்படி வயலிலே இறங்கி நடந்தது. செழித்த இதழ்களையுடைய செங்கழு நீர் மலர்களை மேய்த்தது. பின்னர் அசை போட்டு கொண்டு கரையேறியது. பசுமையான மிளகு கொடிகள் படர்ந்திருக்கின்ற ஒரு பலாமரத்தின் நிழலை அடைந்தது. அங்கே முளைத்திருக்கின்ற மஞ்சளின் மெல்லிய இலைகள் மயிர் நிறைந்த அந்த எருமையின் முதுகை தடவி கொடுத்தன. அந்த எருமையும் முதிர்ச்சியடையாத புதிய தேன்மணம் கமலும் அந்த செங்கழு நீர் மலர்களை வென்று கொண்டே அசைந்து காட்டு மல்லிகைகள் நிறைந்த படுக்கையிலே படுத்து உறங்கியது. இவ்வாறு ஒரு எருமையின் செயலை எடுத்துக்காட்டுவதன் வாயிலாக சேர நாட்டினுடைய நீர் வளத்தையும் நில வளத்தையும் விளக்கி காட்டுகின்றார் புலவர். விலங்குகளே இவ்வளவு மகிழ்ச்சியுடன் வாழும்போது அந்நாட்டிலே நிலைத்து வாழும் மக்களின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டியது கடமையாகும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாமக்கல் நதி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க.